ஃபர்ஸ்ட் லேர்ன் தென் யூ கேன் ஏர்ன்னு சொல்லுவாங்க. இங்கே லேர்ன் பண்ணுறக்கே ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும். தென் அதில் வர எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் கிராஸ் பண்ணாதான் ஒரு பிராண்டாகவே ஆக முடியும். நம்ம ஒரு விஷயத்தை தெரியாமல் செஞ்சு லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக அதை எப்படி ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு நம்ம பிஸ்னஸில் ஒரு பெரிய லீப் கிடைக்கும். மார்க்கெட்டில் இருக்க டாப் பிராண்ட்ஸான நைக், அடிடாஸ், ரிபாக்கை விட டெக்கத்லன் எப்படி அதிக டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணாங்க, டாப்புக்கு வந்தது மட்டும் இல்லாமல் டாப்லேயே இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இது மூலமாக கண்டிப்பாக ஒரு நார்மல் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி எப்படி பெரிய பிராண்ட்ஸுக்கே டஃப் கொடுக்கலாங்கிற ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் எந்த பிஸ்னஸை எடுத்தாலும் ஆல்ரெடி அதில் நிறைய பிராண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிஷனும் ஹெவியாக இருக்குது. மார்க்கெட் கேப்பே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இதை கேளுங்க. சின்ன பிஸ்னஸ்னாலே போட்டி பயங்கரமாக இருக்கும். அதுவே அந்த பிஸ்னஸில் வருஷ கணக்காக இருக்கிற பெரிய பிராண்ட்ஸை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி இப்போ அந்த பிஸ்னஸோட கேம் சேஞ்சர் அண்ட் மார்க்கெட் லீடர் ஆகிறது அவ்வளோ சாதாரண விஷயமா என்ன? ஒரு பார்க்கிங் லாட்டில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பில் பண்ண பிராண்ட் இன்னைக்கு வேர்ல்ட் லெவலில் 15.6 பில்லியன் யூரோஸ் டேர்ன் ஓவர் ரீச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்னைக்கு டேட் வரைக்கும் இவங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர்னு யாருமே இல்லை. பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு ஆட்ஸும் பண்ணுறதில்ல. ஆனால் இவங்களை விட அதிக கஸ்டமர் பேஸ் அண்ட் ரீச் வச்சிருக்க பிராண்ட்ஸை விட இவங்க ஹை சேல் வால்யூம் அண்ட் கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கியர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மார்க்கெட் வேர்ல்ட் லெவலில் ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ். இனிஷியல் டேஸில் கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால் இது மாதிரி காமன் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு டேட்டில் ஹார்ஸ் ரைடிங், ட்ரெக்கிங், கயாக்கிங், ஆர்ச்சரின்னு ஸ்போர்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் கியர்ஸ் எல்லாமே எல்லா பக்கமும் கிடைக்கிறதில்ல. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் டைம் ஆகும், ட்ரை பண்ணி பார்த்து வாங்க முடியாது. அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் கியர்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. இதில் ஆப்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறது ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷாப்னால முடியாது. ஏன்னா இது டெய்லி சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டும் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வேணும்னா டெக்கத்லன் தான் ஒரே ஆன்சர். இது ஸ்போர்ட்ஸ் கடை இல்லைங்க, கடல். இவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரும் 20 to 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. நம்ம ராக்கி பாய் சொல்கிற மாதிரி யாரோ 10 பேர்த்த அடிச்சலாம் இவங்க டான் ஆகலை. இவங்க அடித்த 10 பேருமே டான் தான். ஆமாங்க, டெக்கத்லன் வின் பண்ணது இந்த இண்டஸ்ட்ரியோட கீ பிளேயர்ஸை, அதாவது நைக், அடிடாஸ் அண்ட் ரிபாக். இவங்களோட காம்படிட்டர்ஸ் செலிபிரிட்டிஸை வச்சு ஆட்ஸ், கேம்பெயினிங், மார்க்கெட்டிங்னு போகிறப்போ இப்போ வரைக்கும் டெக்கத்லனுக்கு பிராண்ட் அம்பாசிடர்னு யாருமே இல்லை. இவங்க பெருசாக ஆட்ஸும் கொடுக்கறதில்ல. ப்ளஸ் நைக், அடிடாஸ், ரிபாக் இந்த 3 பிராண்ட்ஸ் சேர்ந்து பண்ண டேர்ன் ஓவரோட டெக்கத்லனோட டேர்ன் ஓவர் ஜாஸ்தி. அடிடாஸோட 2022 இந்தியன் டேர்ன் ஓவர் 1551 crores. நைக்கோடது 814 crores. ரிபாக்கோடது 417 crores. டோட்டலாக இந்த 3 பிராண்ட்ஸோட கம்பைன் டேர்ன் ஓவர் 2782 crores. ஆனால் டெக்கத்லனோட 2022 இந்தியன் டேர்ன் ஓவர் மட்டும் 2936 crores. இவங்கள தான் மார்க்கெட் லீடர்னு சொல்லுவாங்க. எப்படிரா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை இவங்க பிடிச்சாங்கன்னு தெரியணும்னா இவங்க சூஸ் பண்ண கஸ்டமர் ஆடியன்ஸ் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சைல்ட்ஹுட் டேஸில் கிரிக்கெட் விளையாடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் ஒரு ரப்பர் பால் வாங்கி விளையாடுவோம். அந்த பாலோட பேர் கூட ஸ்டெம்பர்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் டென்னிஸ் பால், கார்க் பால்லாம் டிவியில் தான் பார்த்துருப்போம். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புன்னு போனால் ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கி, அப்புறம் கொஞ்சம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒரு லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஹை எண்டில் போனால் நைக், ரிபாக்கில் ஒரு ஷூ 8,000 10,000 வச்சுருப்பாங்க. பார்த்துட்டு வந்துடுவோம். பிராண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணுறாங்க. அதே தான் இங்கேயும். ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறவங்கள ஒரு 4 விதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், சீக்கர்ஸ். நம்ம கில்லி வேலு மாதிரி நேச்சுரல் ஸ்கில்ஸும் டேலண்ட்ஸும் இருக்கும், ஆனால் பணமும் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் பெருசாக இருக்காது. 2, ரெகுலர்ஸ். இவங்க ஸ்போர்ட்ஸ் ஒரு ஹாபியாக மட்டும் எடுத்துக்குவாங்க. ஹை அண்ட் ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஒரு ரெகுலர் பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 3, ரிச். இவங்க தான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. விளையாடுறோமோ இல்லையோ, ஆனால் வாங்குறது எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும். 4, எலிட்ஸ். நேச்சுரலாகவே இவங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறக்குண்டான கோச்சிங், சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான பிராண்டட் கிட்ஸ் வாங்குற எல்லா கெப்பாசிட்டியும் இவங்க கிட்ட இருக்கும். நீங்களும் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். நம்ம எல்லாத்தோட மைண்ட் செட்டில் காமனாக இருக்க ஒரு பிலீஃப் என்ன தெரியுமா? நல்ல காஸ்ட்லியாக இருந்தால் தான் அந்த கூட்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுவே சீப்பாக அஃபோர்டபுளாகவும் இருந்தால் அதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் 80% சீக்கர்ஸ் அண்ட் ரெகுலர்ஸ் தான் இருந்தாங்க.
அண்ட் ரிமைனிங் 20% தான் இந்த ரிச்சும் எலிட்ஸும். இதில் நைக், அடிடாஸ் அண்ட் ரிபாக் இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த 20% மட்டும் தான் மெயினாக டார்கெட் பண்ணாங்க. ஒரு இந்தியன் சர்வே படி 4 பேரில் 3 பேர் ஒரு காமன் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் கூட்ஸை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு டெக்கத்லன் 2009ல் இந்தியாவில் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சின்ன மார்க்கெட்டில் பெரிய பிராண்ட்ஸ் கூட கம்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக பெரிய மார்க்கெட்டில் சின்ன பிளேஸ் கூட கம்பீட் பண்ணலான்னு டெக்கத்லன் ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ன கல் பெரிய மாங்காய். ஸோ 80% மார்க்கெட் பேஸுக்கு டெக்கத்லன் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணாங்க. ஆனால் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். ப்ளஸ் எலிட்ஸுக்கும் ரிச்சுக்கும் இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் 100 ரூபீஸ்லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் கேப்பே இல்லைன்னு நினைக்கிறப்போ விட்ரா வண்டியன்னு க்ளீனாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்தியாவில் சுமார் ஒரு 122 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாரும் ஆன்லைன் தான் ஃபியூச்சர், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸுக்கு கஸ்டமர்ஸை டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அப்படியே ஆஃப்லைனில் ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணால் கூட நல்ல சிட்டி சென்டரில் ஒரு க்ரௌடடான பிளேஸில் ஒரு செலிபிரிட்டியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. என் வழி தனி வழின்னு சும்மா ஊருக்கு வெளியில் ஒரு 20,000 to 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த மார்க்கெட்டிங் ஹைப்பும் இல்லாமல் ப்ராடக்டோட குவாலிட்டியும் வேல்யூ ஃபார் மணியோட கான்செப்டை மட்டும் நம்பி தைரியமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஸ்போர்ட்ஸ் கடை இல்லை, கடல். அண்ட் இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குது. ட்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரீன்னு நினச்சி ட்ரை பண்ணுவோம், அப்புறம் பிடிச்சி போய் வாங்கிடுவோம். இதுக்கு பின்னாடியும் ஒரு தியரி இருக்குது. அதுதான் தி என்டோவ்மெண்ட் எஃபெக்ட். அப்படின்னா ஒரு ப்ராடக்டை கொஞ்ச நேரம் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு ஓனர்ஷிப் கிரியேட் ஆகும் அண்ட் ஃபைனலாக அதை வாங்கிடுவீங்க. ஒரு சர்வே படி அதிகமான நேரம் ஒரு ஷாப்பர் ஒரு ப்ராடக்டை கையில் வச்சுருந்தாங்கனாலே அதை வாங்கிடுவாங்கன்னு சொல்லுது. அதனால தான் டெக்கத்லன் அவங்களோட ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. 10 ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணும்போது ஒன்று கூட வாங்க மாட்டோம். நெக்ஸ்ட் இவங்களோட ஹைரிங் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். படிப்பு ஓகேவாக வரும், ஆனால் ஸ்போர்ட்ஸில் நான் தான் கிங்குன்னு நினச்சிங்கன்னா டெக்கத்லனில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது. ஏன்னா டெக்கத்லன் ஹைரிங்கில் ஸ்போர்ட்ஸ் லவர்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்ட்டை அவங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஜென்யூனான ஃபீட்பேக்ஸ் தராங்க. அண்ட் அவங்க விற்க ட்ரை பண்ணுறதே இல்லை, எஜுகேட் தான் பண்ணுவாங்க. நானே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். டெக்கத்லனுக்கு ஷூஸ் வாங்க போயிருந்தேன். அப்போது 4,000 ரூபீஸ்க்கு ஒரு ஷூ பார்த்தேன். அங்கே இருந்த ஸ்டாஃப் என்ன யூஸ்க்காண்டி இந்த ஷூ வாங்குறீங்கன்னு கேட்டார். அப்போது ஜிம் அண்ட் ஜாகிங்னு சொன்னேன். அப்போது அதுக்கு அவர் ஒரு 1,800 ரூபீஸுக்கு ஒரு ஷூவை கொடுத்துட்டு இந்த ஷூவே உங்கள் நீடுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். அப்செல் அண்ட் கிராஸ் செல் பண்ணுறதுக்கு ட்ரையே பண்ணல. இப்படி இருக்கும்போது அவங்க மேலே ஒரு செம்ம ட்ரஸ்ட் ஃபேக்டர் பில்ட் ஆகும். திரும்ப அங்கே ஆட்டோமேட்டிக்காக போவோம். அண்ட் இவங்க ஸ்டோர்ஸ்குள்ளே சும்மா வந்துட்டு போனாலே 45 மினிட்ஸ் ஆயிரும். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக விற்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெக்கத்லன் அவங்க ஸ்டோரில் உள்ளே தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எடுக்க போகும்போது டெக்கத்லனோட கம்ப்ளீட் கலெக்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க, ப்ரைஸ் கம்பேர் பண்ணுவீங்க, மார்க்கெட்டை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடுவீங்க, உங்களுக்கு தேவையே இல்லாட்டி கூட. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கிறதுனாலேயே நிறைய பேர் இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் மேட் இன் சைனான்னு சொன்னாங்க. ஆமாம், கரெக்டு தான். சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகிற கூட்ஸை சைனாலேயே சேல் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்தியாவில் சேல் ஆகிற கூட்ஸில் 65% இந்தியாவிலேருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகுது. அண்ட் ஃப்யூச்சரில் 85% வரைக்கும் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான பிளான்ஸ் நடந்துகிட்ருக்கு. இவங்க செலிபிரிட்டி ஆட் ஷூட்ஸ்னு மார்க்கெட்டிங்க்கு பெருசாக பட்ஜெட் ஒதுக்குறதே இல்லை. ப்ளஸ் டைரெக்டாக இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால மிடில்மேன் கமிஷன்ஸும் கிடையாது. அதனாலேயே இவங்க ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருது. ப்ளஸ் இது மூலமாக லோக்கல் லேபர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நம்மளோட எக்கனாமி டெவலப் ஆகுது. அதாவது மேட் இன் இண்டியா, பை இண்டியா, ஃபார் இண்டியா. அண்ட் இவங்க வெறும் காஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, டிசைன்லேருந்து ஃபைனல் ப்ராடக்ட் அவுட்புட் வரைக்கும் இவங்களோட பிளான் படி தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதோட டெக்னிக்காலிட்டியை ஒன்றுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்னு யோசிக்கிறத விட என்ன மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரைஸில் என்ன குவாலிட்டியில் என்ன குவான்டிட்டியில் தேவையோ அதை ஒரு டார்கெட் ஸ்பெக் ஷீட்டாக ரெடி பண்ணி ஒரு டார்கெட் காஸ்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட காஸ்ட் ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எங்கள் கம்பெனி ஜீல்ஸ்டரில் நிறைய அப்பேரல் பிராண்ட்ஸுக்கு யூனிக்கான ப்ராடக்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். ஸோ நீங்களும் உங்களோட காம்படிட்டர்ஸை ஜெயிக்கிறதுக்கு கரெக்டான மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட உங்கள் ப்ராடக்ட்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணுங்கள். டெக்கத்லன் அவங்களுக்கு கீழே 20+ மெயின் பிராண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டொமியோஸில் ஃபிட்னஸ் அண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. குவேச்சானா அவுட்டோர் அண்ட் ஹைக்கிங், கலிஜியில் ரன்னிங் கியர், பீட்வினில் சைக்கிளிங். டெக்கத்லன் நினச்சா அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஒரே பிராண்டு கீழே கொண்டு வர முடியும். ஆனால் இவ்வளோ பிராண்ட்ஸை பில்ட் பண்ணுறது மூலமாக டெக்கத்லன் தனித்தனியாக டிசைன் அண்ட் மர்ச்சன்டைசிங் டீம்ஸை பில்ட் பண்ணி யூனிக்கான ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஷூ டிசைன் அண்ட் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறவங்கள ஷட்டில் ராக்கெட் மேனுஃபேக்சரிங்கில் எக்ஸ்பர்ட் ஆக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் R&D பண்ணுறாங்க, தென் அதில் யார் பெஸ்ட்டோ அவங்கள சூஸ் பண்ணுறாங்க, அவங்க கூட அசோசியேட் ஆகுறாங்க, தரமான ப்ராடக்ட்ஸை டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி சூப்பராக விற்கிறாங்க. நீங்களும்
உங்கள் ப்ராடக்ட்ஸை டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கொடுக்கும்போது மார்க்கெட்டில் இருக்க எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையும் நீங்களே மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவீங்க. இவங்களோட இன்னோவேஷன்ஸுக்கு அளவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நிறைய லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ரெகுலர் காட்டன் போலோ டிஷர்ட் 250 கிராம்ஸ் வரும். ஆனால் இவங்களோட குவிக் ட்ரை மென்ஸ் டிஷர்ட் வெறும் 50 கிராம்ஸ் தான். அதுவே 5 கலர்ஸில் எடுத்தால் கூட டோட்டலாக 250 கிராம்ஸ் தான் வரும். இது ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஃப்ரான்ஸ்லேயே 3rd லார்ஜஸ்ட் R&D ஃபெசிலிட்டி இவங்களோடது தான். இவங்களோட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய R&D ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குமோ அதை கண்டுபிடிக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர். ஒரு வருஷத்துக்கு 40+ பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி 50+ ரிசர்ச்சர்ஸ் கண்டினியூஸாக இன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெக்கர்ஸ் அவங்க டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இவங்களோட குவெச்சா டென்ட் வெறும் 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இன்னோவேட்டிவாகவும் அஃபோர்டபுளாகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட்ஸே தேவைப்படலை. இப்போ கூட டெக்கத்லனோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு சர்ச் பண்ணிங்கன்னா பியோர் ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் வருவாங்க. இவங்க கொடுக்குற ஜென்யூன் ரிவ்யூஸ்னால இவங்களோட சேல்ஸுக்கு ஒரு பெரிய புஷ் கிடைக்குது. எல்லா டைமும் கஸ்டமர்னு அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும், அதில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்கலாம், அண்ட் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அண்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் அதில் நல்ல கம்ஃபர்ட் கிடைக்கும், பிகினருக்கு என்ன தேவை அண்ட் ப்ரோக்கு என்ன தேவை, இது எல்லாமே மைண்டில் வச்சு ப்ராடக்டை ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்டில் தராங்க. அண்ட் இவங்களோட கோர் வேல்யூ மெசேஜ் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஸ்போர்ட்ஸை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக டெக்கத்லன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற 8 பிஸ்னஸ் லெசன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட், கஸ்டமர் இஸ் கிங். வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காம கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸை கம்ப்ளீட்டாக அட்ரஸ் பண்ணி பேஷனேட்டாக ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் லீடர் ஆனாங்க. 2, பி போல்ட். ஊரில் எல்லாருமே ஆன்லைன் தான் பெரிய மார்க்கெட்னு சொல்கிறப்போ ஊருக்கு வெளியில் 20,000 to 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் போல்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. டச் அண்ட் ஃபீலோட அல்டிமேட் இம்பேக்டை நல்ல கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக கிரியேட் பண்ணாங்க. தேர்ட், சீப் பட் லெஜிட். ப்ராடக்ட்ஸை ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்தா கூட குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் டிசைன்லேருந்து என் ப்ராடக்ட் வரைக்கும் இன்ச் பை இன்ச்சாக ஃபாலோ பண்ணி மிடில்மேன் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்க டாப் பிராண்ட்ஸை விட 30 to 40% ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் கொடுத்தாங்க. 4, கண்டினியூஸ் இன்னோவேஷன். ப்ராடக்ட் சேல் நல்லா போயிட்டுருக்குன்னு சும்மா உட்காராமல் 50 கிராம்ஸில் டிஷர்ட், 2 செகண்ட்ஸில் டென்ட்டுன்னு புதுசாக ப்ராடக்ட்ஸை இன்னோவேட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக அதை ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்தாங்க. 5th, வேல்யூ ஃபார் மணி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது 20 to 30% கம்மியாக இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸில் 1 year and 2 year வாரண்டிஸ் மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் மிஷின்ஸுக்கு 5 years அண்ட் இவங்களோட அவுட்டோர் டேபிள் டென்னிஸ் டேபிளுக்கு 10 years அண்ட் டெக்கத்லனில் விற்கிற பைக்ஸில் இருக்க மெட்டல் ஃப்ரேம்ஸ், ஃபோர்க், ஹேண்டில் பார்ஸ்க்கு லைஃப் டைம் வாரண்டி. இவங்க நெட் ஜீரோன்னு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026க்குள்ள இவங்களோட CO2 எமிஷன்ஸை 20% குறைக்கணும் அண்ட் 2039க்குள்ள 42% அண்ட் 2050க்குள்ள நெட் ஜீரோ ஆக்குறது தான் இவங்க டார்கெட். அண்ட் இவங்களோட பவர் கன்சம்ஷன் 86.2% ரெனியூவபிள் எனர்ஜியிலிருந்து கன்சியூம் பண்ணுறாங்க. 7, கிரேட் ஒர்க் ஸ்பேஸ். 78 டெரிட்டரிஸில் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓவர் 1 lakh பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் இதில் 86 நேஷனாலிட்டிஸ் இருக்காங்க. இதில் 46.1% விமன் அண்ட் 53.9% மென். 93% ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் டெக்கத்லனில் வேலை பார்க்குறக்கே பெருமைப்படுறாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே 56,119 டீம்மேட்ஸுக்கு டெக்கத்லனில் ஷேர் இருக்குது. 8, கஸ்டமர் ரிட்டென்ஷன் வேல்யூ. ஒரு பிராண்டு கூட அவங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்றதுக்கு பேர் தான் கஸ்டமர் ரிட்டென்ஷன் வேல்யூ. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெக்கத்லன் யூஸ் பண்ணுற சில மூவ்ஸை சொல்கிறேன், கேளுங்க. அப்ராடில் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் டெக்கத்லனில் நீங்கள் வாங்கின பழைய சைக்கிளை வேல்யூவேஷன் பார்த்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்களுக்கும் ஒரு புது சைக்கிள் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அண்ட் இவங்களோட செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்டில் யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேர்ந்துருது. இது வரைக்கும் 1.02 மில்லியன் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் இவங்களோட வெப்சைட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. எந்த பிராண்டுங்க இதெல்லாம் பண்ணுது? டெக்கத்லன் அவங்க ப்ராடக்ட்ஸை மட்டும் விற்கிறது இல்லைங்க, அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஒருத்தரோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸில் சொல்யூஷன் இருக்குன்னு நம்புகிறாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுனால எல்லா ப்ரைஸ் பாயிண்ட்ஸ்லையும் ப்ராடக்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. பணத்தை மட்டும் பார்க்காம ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஸ்போர்ட்ஸுங்கிற இவங்களோட கோர் வேல்யூ
வேற லெவல். இப்படி வேல்யூக்கு மேல வேல்யூவா கொடுத்தா ஒரு கஸ்டமர் எப்படிங்க இவங்கள விட்டு போவான்? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் 1976ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 78 டெரிட்டரிஸ்ல 1749 ஸ்டோர்ஸோட 15.6 பில்லியன் யூரோஸ் சேல் ரீச் பண்ணி ஒரு அன்பீட்டபிள் ஸ்போர்ட்ஸ் பிராண்டாக எமர்ஜ் ஆயிருக்காங்க. இவங்கள மாதிரி நீங்கள் ஒரு பிராண்ட் ஆகணும்னா ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட் வெளியிலேருந்து வாங்கி உங்கள் லேபிள் அதில் போட்டு பிராண்ட் பண்ணால் பத்தாது. இவங்கள மாதிரி டிசைன்ல இருந்து எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் ஒரு க்ளீனான பிளான் ரெடி பண்ணி கரெக்டான மேனுஃபேக்சர்ஸ் கூட அசோசியேட் ஆகி யூனிக்கான ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட். இந்த மாதிரி பியோர் வேல்யூபிள் பிஸ்னஸ் கண்டென்ட்டுக்கு ஐஎம் தாரிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.